இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ரோட்டுக்கடை மட்டன் சால்னா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கொஞ்சமான மட்டனை வச்சு ஒரு 15லேருந்து 20 பேர் சாப்பிட்ற மாதிரி மட்டன் சால்னா தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த சால்னாவை நல்லா பிச்சு போட்ட பரோட்டாவில் ஊற வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பூரி, சப்பாத்தி, இடியாப்பத்தோடு சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த மட்டன் சால்னா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி செய்ய போகிற சால்னாவுக்கு நான் வந்து மட்டன் கொழுப்பு வாங்கியிருக்கிறேன். மட்டன் கொழுப்பு ஒரு 75 கிராம் இருக்குங்க. இது போட்டு செய்கிறப்ப தான் உங்களுக்கு அந்த குழம்போட ருசியும் நல்லாயிருக்கும், மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கும் சரியாக இருக்கும். அடுத்ததாக 150லேருந்து 200 கிராம் அளவுக்கு நெஞ்செலும்பு கறி, அப்படி இல்லைன்னா எலும்போடு இருக்கிற மட்டன் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ இந்த சால்னா செய்கிறதுக்கு மசாலா ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் பட்டை இந்த சைஸில் 3 பீஸ் சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக வந்து கிராம்பு சேர்த்துக்க போகிறோம். கிராம்பு வந்து ஒரு 8 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே அந்த அன்னாசி பூன்னு சொல்லுவோம் இல்லையா, ஜாவித்ரி, அது வந்து ஒரு பாதி பூ சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நட்சத்திர சோம்பு ஒன்று சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே மிளகு சேர்த்துக்க போகிறோம். மிளகோட அளவு ஒரு 3/4 டீஸ்பூன், கொஞ்சமாக சேர்த்தா போதும் மிளகு காரம். கூடவே கல்பாசி நல்ல பெரிய பூவாக 1 பூ கட்டாயமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் மனம் நல்லாயிருக்கும். இப்போ இதிலே ஜாதிக்காய் சேர்த்துக்க போகிறோம். இவ்வளோ பெரிய ஜாதிக்காவும் போடணும் இல்லை, அதை இடிச்சிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது போடுறப்ப ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், கூடவே மட்டனும் உங்களுக்கு நல்லா வெந்து வரும். அதுக்காக தான் சேர்க்குறது. கொஞ்சமாக போட்டால் போதும், அதிகமாக போட்டுட்டிங்கன்னா கடுத்த வாசனை ஆகிடும். இப்போ இது எல்லாத்தையுமே பொடிச்சுக்கலாம். இதை பொடிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக பொடிக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக பொடிச்சிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து அந்த சால்னால நல்லா உங்களுக்கு இறங்கி கிடைக்கும். இப்போ அவ்வளோதாங்க, நம்ம இந்த சால்னாவுக்கு தேவையான ஸ்பெஷல் மசாலா பொடி ரெடி பண்ணியாச்சு. இப்போ சால்னா செய்ய ஆரம்பிச்சிடலாம். சால்னா செய்கிறது நான் வந்து இந்த மாதிரி டவரால தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு சட்டுன்னு செய்யணும் அப்படின்னா குக்கரில் செய்யுங்க. பட் சால்னாவை பொறுத்த வரைக்கும் மட்டனை ஸ்லோ குக் பண்ணி செய்கிறப்ப அதோட டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை தாளிக்கிறதுக்கு கடலெண்ணெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போதைக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இதை தாளிக்கிறதுக்காக 2 பிரிஞ்சி சேர்த்துருக்கோங்க. கூடவே வந்து 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடிச்சு வாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால் தாளிக்கிறப்ப சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கல்பாசி ஃப்ளேவர் இந்த சால்னாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா கொஞ்சம் தாராளமாகவே பூ சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் செவக்கட்டும். இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 கலந்து தான் எடுத்துருக்கிறேன். ஒரு 50லேருந்து 75 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு 25லேருந்து 30 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கினது 1 கைப்பிடி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து மீடியம் சைஸில் இருக்கிற 1 பெரிய வெங்காயம் நல்லா நறுக்க 1 கைப்பிடி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே பச்சை மிளகாய் ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாவை கீறி விட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நல்லா 1 கொத்து கருவேப்பிலை இலைகளையும் உருவி நல்லா கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இதில் வந்து புதினா இலை சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி தாளிக்கிறப்ப வதக்கிறப்ப சேர்க்குறப்ப அந்த வாசனை உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக போட்டால் போதும், அதிகமாக போட வேண்டாம். அதே அளவு மல்லி இலையும் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ போட்டிருக்கிற வெங்காயம் நல்லா செவந்து இந்த அளவுக்கு பொறுமையாக வதக்கினா போதும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே சரிசமமாக இருக்கும், அதாவது இஞ்சியும் பூண்டோட அளவும் சரிசமமாக எடுத்து அரைச்ச விழுது தான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிதமான தீயிலே வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற முதல்ல கொழுப்பு கறியை மட்டும் சேர்த்துக்கோங்க. போட்டு இந்த எண்ணெயையே நல்லா வதக்கி விடுங்க.
அடுத்ததாக இதில் வந்து நம்ம எண்ணெய் பிரிஞ்சு மிதந்து வரணும் இல்லையா சவப்பா, அதுக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுவே சாதாரண மிளகாய்த்தூள்னா அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டு இந்த கொழுப்போடு சேர்த்து வதக்கிறப்ப அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்தீங்களா, அது நல்லா தகன்னு உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் சால்னா வந்து. இப்போ கொழுப்பு வந்து ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் மிதமான தீயிலே நல்லா வதங்க இதுலேயே வெந்துருங்க. இந்த கொழுப்பு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஊர்லாம் பார்த்திங்கன்னா நூல் கொழுப்புன்னு தருவாங்க, அது உடனே கரைஞ்சி உங்களுக்கு இன்னுமே நல்ல ருசியாக இருக்கும். இப்போ எடுத்து கழுவி வச்சுருக்கிற மட்டனையும் இதில் சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விடலாம். முடிஞ்ச அளவுக்கு சின்ன பீஸாக போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெந்து வரதுக்கு நல்லாயிருக்கும். எனக்கு வந்து கட் பண்ண முடியல, கடையில் இந்த அளவுக்கு தான் கட் பண்ணி கொடுத்தாங்க, அதனால் அப்படியே சேர்த்துருக்குறேன். இப்போ எல்லாம் வதங்கி நிறம் மாறி வந்திருக்கு பாருங்கள், வெளிர் நிறமாக வந்திருக்கு இல்லையா. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் தக்காளி பழம் சேர்த்துக்க போகிறோம். 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதிலே வந்து இப்போ இந்த சால்னாவுக்கு கொஞ்சம் உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். பிறகு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் கல் உப்பு, தூள் உப்பு அப்படின்னா 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா பாதி அளவு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிக்க போகிறோம். முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்துருக்குறோம், அடுத்ததாக பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம், கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய்த்தூளும் வதக்கிறப்ப சேர்த்துருக்குறோம். அதனால் நான் 1.5 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். 3 டீஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மல்லிப்பொடி சேர்த்துருக்குறேன். அதாவது அந்த டீஸ்பூனே நிறக்க எடுத்ததுனால உங்களுக்கு 2 டீஸ்பூன் மாதிரி இருக்கும், ஆனால் 3 டீஸ்பூன் தனி மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இப்போ அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா மசாலா பொடி, ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது முழுக்க சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ போட்டிருக்கிற மசாலா எல்லாத்தையுமே ஒரு மிதமான தீயிலே வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டும், அந்த பச்சை வாசனைலாம் போகட்டும். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது போடுறதுனால குழம்பு உங்களுக்கு நல்ல கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இந்த ரெசிபி வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன், லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கடையில் வாங்கின குழம்பு தூளோ கறி மசாலா தூளோ எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ போட்டிருக்க சாமான்கள் நல்லா வதங்கிருச்சு, பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி வந்து கிட்டத்தட்ட 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி. இப்போ நான் எடுத்த கப்பு வந்து 1/2 லிட்டருங்க, அதனால் 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி 3 கப்பு சேர்த்தோம் அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் குக்கரில் தான் வேக வைக்க போகிறீங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு 2 கப்பு 1 லிட்டர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி குக்கரில் 4 விசில் 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஸ்லோ குக் பண்ணுறதுனால தண்ணி சீக்கிரமாக நமக்கு சுண்டி வந்துடும், அதனால் 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு, திரும்பவும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். செக் பண்ணிவிட்டு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த மட்டன் நல்ல பஞ்சு மாதிரி வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்களேன், கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கும். வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அது வேகிறதுக்குள்ளேயே நமக்கு ஒரு தேங்காய் விழுது அரைச்சிக்கலாங்க. அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன மூடி தேங்காவாக இருந்தால் நல்லா 1.5 மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. பெரிய மூடி தேங்காய் அப்படின்னா 1 மூடி போதும். அதாவது மெஷரிங் கப்பு வச்சுருந்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரிக்கடலை, அதாவது பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் வேர்க்கடலை சேர்க்க போகிறோம். வறுத்தது வறுக்காதது எதுவாக இருந்தாலும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. வறுத்ததாக இருந்தால் நீங்கள் தோலை கூட எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் இருக்கிற இடத்துல கசகசா கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இதில் இன்னும் ஒரு 4-5 முந்திரி பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு நைஸாகவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரமாக மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக வச்சுருந்தேன். மட்டன் வந்து வெந்துருச்சுங்க. கன்சிஸ்டன்சியும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கும். மட்டனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மட்டன் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வேகிற டைம் உங்களுக்கு முன்ன பின்ன ஆகும். செக் பண்ணி மட்டும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சான்னு. இப்போ மட்டன் வந்து நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா தேங்காய் விழுது, அதை சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலம்பிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ உங்களுக்கு இப்போ சால்னா கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க. பச்சை தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா ஒரு மாதிரி சல்லுன்னு போயிடும், அதனால் சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ அதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் இது கொதிக்க விட போகிறோம். இதில் நம்ம போட்டிருக்கிற பொட்டுக்கடலை, அதே மாதிரி கசகசா,
வேர்க்கடலை எல்லாம் சேர்ந்து இன்னுமே உங்களுக்கு கெட்டியாகி வரும். இப்போ இது கொதிச்சிட்டு இருக்கப்போ உப்பு செக் பண்ணி பார்த்தாங்க, கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு. அதனால் இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா இடையில எத்தனை தடவை உப்பு போடுறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் ஊற்றி நல்லா ஒரு 10-15 நிமிஷம் கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதில் வந்து தேங்காய் பால், நல்ல கெட்டியான தேங்காய் பால், நல்ல பெரிய மூடியில் ஒரு மூடி தேங்காய் எடுத்து கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துருக்குறேன். இது கட்டாயம் சேர்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு சுவை நல்லாயிருக்கும். முன்னாடியே சேர்க்கக்கூடாது, கடைசியாக தான் சேர்க்கணும். இது சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் கொதிக்க விடுங்க. இது கொதிச்சிட்டு இருக்கப்பே மேலே தகன்னு எண்ணெய் மிதந்து வரணும் இல்லையா, அதுக்கு கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுக்கணுங்க. அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இதில் காஷ்மீரி மிளகாய்த்தூள் திரும்பவும் ஒரு 1/2 டீஸ்பூனோ 3/4 டீஸ்பூனோ போட்டு நல்லா கருகிடாமல் கொஞ்சம் நேரம் பொரிய விடுங்க. கூடவே நல்லா கருவேப்பிலை தாராளமாக சேர்த்து பொரிய விட்டுட்டு இதில் சேர்க்குறப்ப அந்த கருவேப்பிலை மணமும் சரி, அந்த மிளகாயை இப்போ வறுத்த அந்த லைட்டாக அந்த வாசனையும் இந்த சால்னாவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கட்டாயமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் சேர்த்து கலந்ததுக்கு அப்புறமா இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அவசியம் கிடையாது. இப்போ இது கொதிச்சிட்டு இருக்கப்ப புதினா மல்லி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து போட்டு கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு நமக்கு சால்னா ரெடி ஆகிடுச்சு. கன்சிஸ்டன்சியும் பாருங்களேன், இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா ஆறுனதுக்கப்புறமும் உங்களுக்கு அந்த பரோட்டாவில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த மட்டன் சால்னாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.